வெல்கம் டு ரைட் கேஸ். போன வருடம் மே மாதம் 12ஆம் வகுப்பு படித்த என்னுடைய மகளை காணான்னு சொல்லி மயிலாப்பூரை சேர்ந்த சுந்தரராஜங்கிறவர் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் தெரிய வந்திருக்கு தன்னுடைய மகள் அதே பகுதியை சேர்ந்த விமலுங்கிறவரோட ஓடி போயிட்டாருன்னு. இதனால மாணவியை கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும்னு ஒரு ஆட்கொணர்வு மனு ஒன்று போட்டிருந்தாரு அவருடைய அப்பா. பொதுவாக இந்த மாதிரி ஓடி போகிறவங்க மேஜராக இருக்கணும், அதே சமயத்தில் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கடிதம் எழுதி தரணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்கொணர்வு மனு போட்டாலும் வேலைக்கு ஆகாது. ஆனால் இந்த மாதிரி சொல்லிக்காமல் ஓடி போயிட்டாங்கன்னா ஆட்கொணர்வு மனு போட்டு அதே நபரை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க முடியும். அந்த வேலையை தான் இவருடைய அப்பாவும் பார்த்துருக்கிறாரு. அந்த பெண்ணையும் கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. கலங்கிய கண்களோடு அவங்க அப்பா பொன் ஓத்தையை பார்க்காம தலை குனிஞ்சு நின்று இருந்திருக்கிறாரு. நீதிபதி அந்த பொண்ணை பார்த்து 12th முடிச்சுட்டு நல்ல காலேஜில் சேர வேண்டிய இந்த வயசில் உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணேன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதற்கு அந்த பொண்ணு, நான் விரும்பி தான் விமல்ராஜோட போனேன், இப்போ நான் கர்ப்பமாக இருக்கேன்னு ஒரு அதிர்ச்சி குண்டை போட்டிருக்கிறாங்க. மேலும் தமிழ் சினிமாவில் வர காட்சிகள் என்னை இந்த மாதிரி செய்ய தூண்டினதாக நீதிபதிகிட்ட பேசியிருக்கிறாங்க. ஓடி போனால் என்ன ஆகும், அதன் பின்பு லைஃப் எப்படி போகுங்கிற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதன் காரணமாக தான் இந்த செயலை செஞ்சேன். இப்போ நான் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இதை கேட்ட நீதிபதி, மோசமான திரைப்படங்கள் மூலம் தான் இந்த மாதிரி சமுதாயம் சீரழிஞ்சு போயிருக்குங்கிற மாதிரி வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால இது தொடர்பாக நேரில் வந்து பதிலளிக்கணும்னு சொல்லிட்டு சென்சார் அதிகாரிகளுக்கும் சம்மன் அனுப்ப உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனால் அதை தொடர்ந்து படங்கள் அந்த மாதிரி தான் வெளியே வந்துட்டு இருக்கு. பொதுவாக படங்களில் கன் ஷாட்டு, ஆபாசம், பாலியல் ரீதியான பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலே யூ கொடுக்க மாட்டாங்க. மேலும் வரி விலக்கும் தரமாட்டாங்க. ஆனால் லேட்டஸ்ட்டாக கபாலி படத்தில் எவ்வளோ கன் ஷாட் இருக்குன்னு மக்களுக்கே தெரியும். ஆனால் இத்தனை கன் ஷாட் இருந்தால் அந்த படத்துக்கு யூ கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் சென்சார் அதிகாரிகளே இந்த மாதிரி உண்மையாக இருக்காதனால தான் இந்த மாதிரி சினிமானால இளைஞர்கள் கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.